இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு சின்ன ஒரு அன்பின் பகிர்வு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 23வது அதிகாரத்தில் உள்ள 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்காக குறித்ததை நிறைவேற்றும் கர்த்தர் என்ற தலைப்பில் ஒரு சின்ன ஒரு அன்பின் பகிர்வை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன செய்தி தான். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளால ஒரு புதிய பலனை கொடுக்கும், உங்களுக்குள்ளால ஒரு புதிய சந்தோஷத்தை தரும். அதற்கு மேலாக ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள், அவருடைய சத்தத்தை நீங்கள் அப்படியே கேட்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி பக்தனாகிய யோபு சொல்லும் பொழுது, யோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தியானிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அவன் விரும்பாத காரியமாக இருந்தது, மனிதர்களாகிய நாம் விரும்பாத காரியமாக இருந்தது, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருந்தது. அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மட்டுமல்ல, அவனு கூடவே இருந்தவர்களும் அவனை தூஷிக்கக்கூடிய காரியங்களாக இருந்தது. அந்த நிலைமையிலையும் அவனுடைய நம்பிக்கை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளம்புவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுக்கு தெரியும் என்னை புடமிடுவதே என்னை பொன்னாக மாற்றுவதற்கு. கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு படுகிற பாடுகளுடைய பலன் என்னங்கிறது தெரிஞ்சா நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. நான் பொன்னாக விளங்குவதற்காகத்தான் என்னை இந்த பாடுபடுத்துறாரு, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு, என்னை இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டால் நமக்கு சோர்வு வருவதில்லை. சோர்வை கண்டுபிடிப்பதற்கு மருந்து தேவையில்லை. நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பதற்கு பரிசுத்த வேதத்தின் வசனங்கள் போதும். ஒரு வசனத்தை படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும். எனக்கு காலையில் பரிசுத்த வேதத்தை படிச்சிங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களோடு பேசும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வரும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் கிடைக்கும். நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம், இந்த நாள் எப்படிப்பட்டது என்பதை நாமளே முடிவு பண்ணி வச்சிடுறோம். ஒரு சகோதரன் வேலைக்கு போயிட்டு இருந்தார், அடிக்கடி லீவ் எடுப்பார். அந்த கம்பெனிலேருந்து ஒரு நிறைய வார்னிங் கொடுத்தாங்க, நிறைய மெமோ கொடுத்து பார்த்தாங்க. அவர் ஒன்றுலையுமே இதாகலை. ஒரு குறிப்பிட்ட நாளில் அவரை மொத்தமாக டெர்மினேட் பண்ணி விட்டாங்க. டெர்மினேட் பண்ணி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவரை சந்திக்கும் போது, எதுக்காக லீவ் எடுக்கிறீங்க அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, காலையில் எழும்புவேன், வேலைக்கு போகிறதுக்குன்னு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பேன், மொபைல் பார்த்துட்டே இருப்பேன், ரீல்ஸ் நோண்டி பார்த்துட்டே இருப்பேன், கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், டைம் தாண்டிடும். எப்படி இதை பார்த்துட்டே இருக்கும்போது டைம் தாண்டிடும். அப்போ அவருடைய இருதயத்துக்குள்ள அவர் நினைப்பாராம், இனி போய் நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், நம்ம போகலைனாலும் அந்த வேலையை இன்னொருத்த என்ன செய்வானேன்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். அப்புறம் குளிக்க மாட்டார். அப்புறம் என்ன பண்ணிடுவார், சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவார். அந்த ஒரு நாள் முழுதும் போயிடும். இப்போ இந்த சோம்பேறித்தனம் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கிடைத்த ஒரு வேலையை இல்லாமல் ஆக்கியது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போனதற்கும், தடைபட்டு போனதற்கும், தாமதமாகி போனதற்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனமும் சோர்வுகளும் காரணமாக இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார், ஆனால்
இங்கே எனக்கு அவர் குறித்த காரியங்கள் உண்மை, ஆனால் நிறைவேறது நடக்கவே இல்லை. வசனம் நடக்கல, வாக்குத்தத்தம் நிறைவேறல, தனிப்பட்ட முறையில் நான் போட்ட ஒரு திட்டமும் நடக்கல. என்னெல்லாமோ பிளான் போட்டு பார்த்தேன். சும்மா உங்கள் இருதயத்தில் நினைங்க, உங்கள் இருதயத்தில் நினச்சி பாருங்க, கடந்த 3 வருடத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டு நடந்துச்சு, நீங்கள் என்னெல்லாம் பிளான் போட்டு நடக்கலை, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எதையெல்லாம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருந்தாரோ அது எல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் போட்ட திட்டங்கள் தாமதமாகியிருக்கும், இல்லைன்னா தடைபட்டு இருக்கும், இல்லை நடக்காமல் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் எதை உங்கள் வாழ்வில் நடக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சித்தமாய் இருந்தாரோ அந்த காரியங்கள் அப்படியே நடந்து போனது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதில் உள்ள 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவளுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு குறிக்கப்பட்ட காலம், ஆபிரகாமுக்கு அவர் வைத்திருந்த காலம் 100 வயசு. இங்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் இந்த வருஷம் ஜனவரியில் முடிஞ்சிருச்சு. நம்முடைய பிரச்சனை என்ன? அடுத்த ஜனவரிக்குள்ளாலே குழந்தை பிறந்துடணும். அடுத்த ஜனவரிக்குள்ளே என்ன செஞ்சிடணும்? அது நீ குறித்த காலம். அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே பிறந்துடணும், அது மாமியார் குறித்த காலம். அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே பிறந்துடணும், அது பக்கத்து வீட்டுக்காரன் குறித்த காலம். ஆனால் ஆபிரகாமுக்கு 100 வயதாய் இருக்கையில் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையிலே சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அவனுக்காக குறித்து வைத்திருந்த காரியம் அப்படியே நடந்தது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம ஆசைப்பட்ட சில விஷயத்தை தருவார். எப்படி? நம்ம ஆசைப்படுற சில விஷயத்தை தருவார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செக் வைப்பார். அந்த செக் எங்கே வைப்பாருன்னா, எது மேலே ரொம்ப பிடிப்பாக இருக்கோ அதில் தான் செக்கை வைப்பார். ஒரு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம், கணவரை பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்கள் மட்டும் இல்லைன்னா, நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் வரலைன்னா நான் செத்து போயிடுவேன், நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன். இப்படி சொல்லி சொல்லி அந்த மனுஷனை உசுப்பேற்றி விட்டு எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டாங்க. இப்படி காரியம் நடந்து கொடுத்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவருடைய கம்பெனிலேருந்து அவருக்கு 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவரை இன்னொரு ஐரோப்பிய தேசத்துக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், 3 வருஷத்துக்கு பிறகு தான் எங்கே வர முடியும்? இந்தியா வர முடியும், சொந்த வீட்டுக்கு வர முடியும்னு. அப்போ இவர் மனைவிட்ட பேசும்போது மனைவி முதல்ல சொன்னாங்களாம், நீங்கள் இல்லைனா என்னால் இருக்க முடியாது, நீங்கள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, நான் எப்படி இதை சமாளிக்க முடியும்னாங்களாம். ஆனால் 2 நாள் கழிஞ்சு அவர் அந்த கம்பெனிலேருந்து இந்த 3 வருஷத்துக்குள்ளேயும் ஐரோப்பிய தேசத்துக்கு போனால் கிடைக்கக்கூடிய சம்பளம், அங்கே போனால் கிடைக்கக்கூடிய அரியர்ஸ், இன்க்ரிமெண்ட், பொசிஷன்ஸ், இதெல்லாம் ப்ரமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்தாங்களாம். இவர் அதில் ஒரு காப்பியை கொண்டு அதில் ஒரு பிரதியை கொண்டு வந்து மனைவிட்ட காமிச்சாங்களாம். அப்போ மனைவி சொன்னாங்களாம், இதெல்லாம் பார்த்து அது பார்க்குறது வரைக்கும் நீங்கள் எல்லாம் செத்துருவேன் தானே சொன்னாங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே சொன்னாங்களாம், என்ன செய்கிறது, நீங்கள் இல்லைனாலோ சமாளித்து தானே ஆகணும், நீங்கள் இல்லைனாலோ வாழ்ந்து தானே ஆகணும், இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஆனால் தேவன் உங்களை வச்சு தான் இந்த தரிசனத்தை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா கர்த்தர் உங்களை கொண்டே அதை நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில அது நடப்பது வரை அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அடுத்தது பாருங்க, இவர் தேவன் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட நன்மைகளை தருவார். அந்த நன்மைகளை நாம் அதிகமாய் நாடி ஓடும் பொழுது அந்த நன்மைகளை அல்லது அந்த ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாக ஹைலைட் பண்ணிடக்கூடாது, ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளை, நடந்த ஒரு காரியம், ஒரு அருமையான சகோதரிக்கு 8 வருடங்கள் கழித்து கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். 8 வருஷம் அழுது காத்திருந்து ஒரு குழந்தையை கொடுத்தார். குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை கிடைக்கிறது வரைக்கும் இந்த சகோதரி சபையில் நடக்கிற எல்லா கூட்டத்திலையும் முதல்ல போய் உட்காந்து என்ன செய்வாளாம், அழுது கதறி ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தாரோன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. அப்போ குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் உள்ள 2 மீட்டிங்கு கேன்சல், அப்புறம் 3 மீட்டிங் கேன்சல், அதுக்கப்புறம் சண்டே டைம் இருந்தால் தான் வருவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி
ஒரு கட்டத்தில் அவளுக்கு எதுலையுமே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் பிஸியாகி போனாள். ஏன்னா குழந்தை குட்டி பிள்ளையா இருந்தது, வளர ஆரம்பிச்சது, அழகாக சிரித்தது, அழகாக விளையாட ஆரம்பிச்சா. அவளுக்கு தேவனை விட, தேவனுடைய வார்த்தையை விட, கர்த்தருடைய சத்தத்தை விட, சபையில் உள்ள ஆராதனையை விட, பிரசங்கத்தை விட அவளுக்கு அவள் பிள்ளை கொடுத்து விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருக்குதா? நல்லது நல்லது. ஆனால் திடீர்னு ஒரு செக் வைப்பார் உங்கள் பிள்ளைகளின் மேலே, உங்கள் கணவன் மேலே, உங்கள் மனைவி மேலே. இது மாதிரிப்பட்ட பற்றுகள் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை இணைத்தது ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு. அந்த பரிசுத்த சந்ததி வந்ததுக்கு அப்புறம் அந்த பரிசுத்த சந்ததி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சந்ததியாக அவர்களை மாற்றுவதற்கு. நாம் என்ன செய்கிறோம், எடுத்து வச்சு அழகு பார்க்குறது. பிள்ளைங்களை குறித்து ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருப்பான், கடைசியில் பார்த்தா சிரட்டை தான் கொடுப்பான் கையில். எப்படி? கையில் ஒரு சிரட்டையை கொடுத்துருவான், அவனுக்கு நாளைக்கு சிரட்டை தான் கிடைக்கும். அது வேறு விஷயம். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுதுங்க. இதில் சொல்லப்பட்ட காரியம், ஒருவேளை 100 வயசில் இந்த பிள்ளை பிறந்ததுனால கண்டிப்பாக ஆபிரகாம் இந்த பிள்ளையை தூக்கி வச்சு கொஞ்சம் கொலவீர்வான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால தான் அழகான ஒரு காரியத்தை செய்கிறார். அப்படியே இந்த 22வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஏன் அவங்கள சோதிச்சாரு? அவங்களை எதுக்கு சோதிக்கிறாரு? பொன்னாக விளங்குவதற்கு. யோபுவை ஏன் சோதித்தாரு? பொன்னாக விளங்குவதற்கு. உங்களை புடமிடுவது எதற்காக? உங்களை உருவாக்குவதற்காக. உங்களை எதற்காக உருவாக்குகிறார்? உங்களை உருவாக்குனாகத்தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். உங்களை உருவாக்குனா மட்டும்தான் உங்களால் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளில், லைஃப் ஸ்டைல், இன்றைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். பணம் இருந்தாலும் கஷ்டம், பணம் இல்லைனாலும் கஷ்டம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாம் இருக்கும், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத ஒருவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை குறித்து தரும் பொழுது, அதை குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு உடனே கீழ்ப்படியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு காட்டுகிற வேகத்தை விட அந்த ஊழியத்துக்கு கொடுத்த காணிக்கையை நிறுத்துவதற்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறோம். அது எப்படி உங்களால் முடியுது? அது எப்படி நீங்கள் செய்ய முடியும்? நீங்கள் காணிக்கை கொடுத்தது கர்த்தருக்கு. அந்த காணிக்கையை நான் கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இடத்துல ஒத்தாசை கேட்டிருக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தது. ஆண்டவரே, நான் இந்த தரிசனத்துக்கு கொடுக்கலாமா, இந்த ஊழியத்துக்கு கொடுக்கலாமா, நான் இந்த சபைக்கு இதை செய்யலாமா? அப்போ ஆண்டவர் உங்களிடத்துல பேசி தான் நீங்கள் முடிவெடுத்தீங்க. ஆனால் இப்போ இந்த முடிவை நீங்கள் எப்படி மாற்றுறீங்க? முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஊழியம் இல்லையாமே. இந்த முடிவு உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் வந்தீங்களா? இல்லை, அது ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் தெளிவாக சொல்லிட்டு போனார். அவர் தெளிவாக சொல்லலை, அவர் தெளிவாக உன்னை குழப்பி விட்டு போயிருக்கிறார். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் குறிப்பிட்டு நீ இந்த மலைக்கு போ அப்படின்னா நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் இதை செய்து தான் ஆகணும். இல்லை பிரதர், நான் யோசித்து தான் பிரதர் செய்வேன். அவன் நம்ம ஊர் கிடையாது பிரதர், அந்த ஆள் நம்ம ஆள் கிடையாது பிரதர், அவன் வேற ஊர்க்காரன் பிரதர், அவன் அப்படி பிரதர் இப்படி பிரதர், அந்த ஊழியத்துக்கெல்லாம் நான் செய்யணும்னு ரொம்ப யோசிக்க மாட்டேன், நான் அப்படி இப்படி அவங்களெல்லாம் ஹைலைட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் எப்படி வெளிப்படணும்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பிரச்சனையாக வந்து நிற்கும். கர்த்தருடைய ஊழியத்திலையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்திலையும் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய தரிசனங்களையும் ஒரு நாள் விளையாடக்கூடாது. ஏன்னா தரிசனத்தை முன்குறித்தவர் அவர். அந்த கர்த்தர் முன்குறிச்சது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பிளான் பண்ணி திட்டம் போட்டு என்ன பண்ணாலும் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? அது கர்த்தர் முன்குறித்தது. அவர் எப்படி ஆகிலும் அவங்களை செய்து முடிச்சிருவார், அந்த தரிசனத்தை நிறைவேற்றிடுவார். எத்தனையோ சகோதரர்கள் வீட்டில் டிவி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக எடுத்து செயல்பட வெளியே தெரியல. அவங்களுக்கு அடையாளம் இல்லை, அவங்களுக்கு டிவி சேனல் இல்லை,
அவங்களுக்கு யூடியூப் சேனல் இல்லை, அவர்களுக்கு சோசியல் மீடியா இல்லை, அவங்கள தூக்கி கொண்டு வந்து காட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அவர்களுடைய கிரீடத்தில் முத்து ஏறிக்கொண்டே போகுது. கர்த்தர் அவங்களுக்கு கூட இருந்து பெரிய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். வெளியே தெரியாது, அவர்களை யாரும் எடுத்து காட்ட மாட்டாங்க. ஆண்டவர் உங்க மேல வச்சுடைய அபிஷேகம் ரொம்ப பெருசு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், எப்ப நீ நான் சொல்றேன், நான் குறிச்சேன், போ, முடிஞ்சுது. அந்த நேரத்தில் அவன் எதுக்கு போகணும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே அவன் எழுந்து போகிறாரு. போறது மாத்திரமல்ல, இந்த இடத்துல 3வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேவன் சொன்ன உடனே அவன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனான். தேவன் குறித்த அந்த இடத்துக்கு போனான். எல்லாமே நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 100 வயதுல குழந்தைய கொடுத்துக்கிட்டு, ஆண் மகனை கொடுத்துக்கிட்டு, அவனை கூட்டிட்டு போய் உன்னுடைய ஏக சுதனையும் உன் புத்திரனை கூட்டிட்டு போய் தகன பலியிடுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நான் இனி இந்த விளையாட்டுக்கு வரல, நான் ஆச்சு என் பிள்ளைய நான் வளர்த்துட்டு சந்தோஷமா. அநேகர் அப்படி இருக்கிறோம், அநேகர்கிட்ட இந்த எண்ணம் இருக்கு. ஆனால் இவனுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் எனக்கு இப்படி செய்ய மாட்டார். ஒரு பெரிய, ஏன்னா 5வது வசனத்துல அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவேன் என்றான். திரும்பி வருவோம். அல்லேலூயா. அவன் சொல்ல வேண்டியது திரும்பி வருவேன் தான் சொல்லணும். ஏன்னா இவனை தான் அங்க கதையை முடிக்கணுமே, இவரை தானே தகன பலியா கொடுக்கணும். அப்போ இவனுக்கு தெரியும் நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அவன் சொல்றான், நீங்க நின்றுக்கோங்க, நாங்க போயிட்டு வாரோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்க போறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம். இங்கே அந்த ஆபிரகாம் ஒரு உஷ்ண வேளையில கூடார வாசல் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நாட்களில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே 3 பேர் வந்தார்கள், 3 புருஷர் வந்தார்கள். அவங்க 3 பேரும் அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீர் அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், உங்க கால்களை கழுவுறேன், மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்க, நீங்க உங்க இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வெளியே போகலாம். ஆபிரகாம் வந்த 3 புருஷருக்கும் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னான். எப்படி? வந்தவங்க 3 பேர் யாருன்னே தெரியாது. ஆனால் 3 பேரை பார்த்தோன்னே இவன் சொன்னது என்னது? நீங்கள் வெயிலில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு இதை கொண்டு வரேன், அடை செய்து கொண்டு வரேன், எல்லாம் அப்பத்தை கொண்டு தாரேன், இதெல்லாம் அவன் சொல்லிட்டான். இப்படி தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களும், தொலைக்காட்சியை பார்க்குற நீங்களும், எந்த ஊழியக்காரரை பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு இதை தருவோம், நாங்கள் உங்களுக்கு அதை கொடுப்போம், நாங்கள் இப்படி பண்ணுவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம், ஒரு சர்ச்சு கட்டி தருவோம், ஒரு மிஷினரிக்கு கொடுப்போம், நாங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இருப்போம், இந்த ஊழியத்துக்காக தினமும் ஜெபிப்போம், இப்படி 1008 காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அள்ளி தெளிச்சு விட்டுடுறோம். அதுக்கு இந்த 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய். நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை முதல்ல என்ன செய். அப்போ குறித்ததை நிறைவேற்றும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால், அவருடைய பரிசுத்த கரத்தின் தொடுதலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் சொன்னதை முதல்ல செய்யுங்க. நீங்கள் சொன்னதை செய்தால் அவர் சொன்னது, சொல்லாதது, தர வேண்டியது, தரது எல்லாத்தையும், அறியாதது, அறிந்தது எல்லாத்தையும் சேர்த்து தருவார். நீங்கள் எத்தனையோ காரியங்களை சொன்னீங்க, ஆனால் ஒன்றுமே என்ன செய்யலை, நீங்கள் செய்யலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இவன் சொன்னதை அழகாக இவன் செய்தான். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்திலே அவன் அங்கே செய்த அந்த உபசரிப்போடு கூட அவர்கள் கேட்கிறார்கள், உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்கிறார்கள். வாசிங்க என்னோடு கூட 10வது வசனம். அப்பொழுது அந்த 3 பேர்ல ஒருத்தர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஓகே, இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது சாராள் எங்க நின்னுட்டு இருந்தா? சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்க பேசின கான்வர்சேஷனை உள்ள இருந்து என்ன செய்யறா? கேட்டிருக்கிறா. அவ கேட்டது மாத்திரமல்ல, அவளுக்குள்ளால ஒரு நகைப்புன்னு சொல்றதை விட
அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு தான் வழிபாடு நின்று போச்சே, இனி எப்படி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு? ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. யார் சொன்னா? டாக்டர் சொன்னாருங்க, இனி முடியாது. யார் சொன்னா? நர்ஸு சொல்லிட்டாங்க. அப்படியா? இனி எல்லாம் குழந்தை பிறக்காது பிரதர், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ அந்த கர்ப்பப்பையை கூட ரிமூவ் பண்ண போகிறோம். யார் சொன்னா? அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாத ஒன்று, இதை தாண்டி ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார். அவர் தான் எங்களை சிருஷ்டித்தவர். அவருக்கு தெரியும் உங்க மேல குறித்ததை செய்து முடிப்பார். அவர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அந்த குறித்த நிறைவேறுதலுக்கு இடையில ஒரு கேப் வரும். ஆபிரகாமுக்கு அது 100 வருஷமா இருந்தது. உங்களுக்கு ஒருவேளை அது 3 வருஷமா இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை அது 5 வருஷமா இருக்கலாம். அது தாமதப்படுமே தவிர தவறி போகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த அருமையான ஆபிரகாம் செய்த இன்னொரு காரியம், அவன் சொன்ன உடனே 12வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. சில நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் பொழுது, சில காரியம் ரொம்ப லேட் ஆகும் பொழுது, நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, நம்மளை பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, சிலர் நம்மளை சந்தேகப்படுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் வேணாலும் சந்தேகப்படலாம். உங்கள் அம்மா அப்பா சந்தேகப்படுவாங்க. சில நேரத்தில் உங்கள் அம்மாவுக்கே சந்தேகம் வரும், இனி எல்லாம் இவளுக்கு எங்கே குழந்தை பிறக்கும், இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், இனி நடக்காது, முடிஞ்சு போச்சு. எப்படி? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி இது நடக்காது, இதுன்னு எல்லாம் முடிஞ்சிடும். சில நேரத்தில் சகோதரிகளே, அருமை மகளே, கவனிங்க. நீயே ஒன்றை நினச்சி சிரிச்சிருப்ப. உனக்கு தானே உன் பிரச்சனை தெரியும், உனக்கு தானே உன்னுடைய காரியம் தெரியும். நீயே உன்னுடைய இருதயத்துக்குள்ள நினைச்சிருப்ப, இனி என்ன நமக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி நீ 2 காரியத்துக்கு உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்ப. ஒன்று, இனி நமக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு நான் உனக்கு நீ வாழ்ந்துருவோன்னு காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்ப. இன்னொன்று, பேசாமல் ஒரு பிள்ளை என்ன செஞ்சிடலாம், தத்து எடுத்துக்கலாம். இப்படி 2 விஷயத்தில் நீ காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்ப. ஆனால் உனக்கும் தேவனுக்கும் இடையில காம்ப்ரமைஸுக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவர் குறித்ததை நிறைவேற்றக்கூடிய கர்த்தர். உனக்கு முன் குறித்தது, நீ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். அது தாமதம், அந்த தாமதம் தரமானதாய் வெளிப்படும், அது தவறி போகாது. அப்ப இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், இங்கே இவர்களுடைய இந்த சம்பாஷணையை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சாரால் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய். ஏன்னா சில நேரங்களில் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க, நீங்களே உங்களுக்குள்ளே என்ன செஞ்சுக்குவீங்க, சிரிச்சுக்குவீங்க. ஏன்னா அந்த சூழ்நிலைமையை பார்க்கும் பொழுது உங்களுக்கே சிரிப்பு வரும். இனியா நடக்க போகுது, இனியா இதை கெட்ட போகிறேன், இனியா நமக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்க போகுது, இனியா எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இனியா நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், இனியா என் கடன் பிரச்சனை தீரும்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருப்பீங்க, நீங்கள் சிரிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை வெட்கப்படுத்தாமல், உங்களை தலை குனிய விடாமல் பாதுகாப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை பலமாய் பிடித்து கொள்ளுங்க, அவர் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அதுதான் எங்கள் குல தெய்வம் இயேசு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எனக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய எதிர்வினைகள் வரும், நிறைய நெகட்டிவ் பிரச்சனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் வரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாக பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க, ஆனால் கடைசியில் முடிக்கும்போது சொல்லுவாங்க ஊழியத்தை குறித்த சில காரியம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பார்வை வேறு, உள்ள வந்து பார்த்தவர்களுடைய பார்வை வேறு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறித்ததை நிறைவேற்றினவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் உள்ள ஒரு 17, 18, 19 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீதி, நியாயம், கர்த்தருடைய வழி, இது எல்லாவற்றையும் நீ பலமாய் பிடித்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கையில நான் குறித்ததை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு குறிக்கப்பட்டது என்ன? இந்த வருடத்திற்கு 2026க்கு கர்த்தர் உங்களுக்கு குறித்தது என்ன?
எப்படிப்பட்ட காரியத்தை குறித்திருக்கிறார், எப்படிப்பட்ட வசனத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை இதுதான் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியம் அப்படியே நடக்கும். அந்த காரியம் அப்படியே நடக்கும். அந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படாதீங்க, அந்த வசனத்தை குறித்து சந்தேகப்படாதீங்க, அந்த வார்த்தையை குறித்து சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில அற்புதங்களை செய்வார். அவர் உங்களுக்கு குறித்ததை அப்படியே நிறைவேற்றுவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பக்தனாகிய யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை நான் ஹைலைட் பண்றேன். சாராளுக்கு வழிபாடு நின்று போயிற்று. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துக்கு பார்வையில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. குறித்ததை நிறைவேற்றும் கர்த்தர் என்ற இந்த தலைப்பில் நாங்கள் சில காரியங்களை தியானித்தோம். உம்முடைய பரிசுத்த தொடுதலை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை இல்லாத அற்புத அடையாளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் சொன்ன வார்த்தைகளை செய்து முடிப்பதற்கு, நாங்கள் எடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீர். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு இடைபெற்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி முடியாது, இனி நடக்காது, இதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுடைய வாழ்வில இதுவரை இல்லாத ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். எங்கள் தனிப்பட்ட காரியங்களில, எங்கள் பொருளாதார வாழ்வில, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில நீர் எங்கள் மத்தியில கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த நாளிலேயும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சி வழியாய் என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அங்கிள், ஆண்டி, பெரியவர்கள், சிறியவர்கள், குட்டி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட குறித்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் என் வாழ்க்கையில வந்திருக்கிறார். அவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், அவருக்காக நான் எதையாகிலும் நான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் உண்டாவதாக. கர்த்தரின் அப்படி செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பலகீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பலகீனங்களை கர்த்தர் மாற்றுங்க, பலகீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால, இயேசுவுடைய பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால ஒரு உயிர்மீட்சி உண்டாவதாக, ஒரு புதிய மாற்றம் உண்டாவதாக, ஒரு புதிய தரிசனத்தை காண்பார்களாக. இதுவரை இல்லாத மாற்றங்களை இவர்கள் வாழ்க்கையில தந்து, ஊழியத்தின் பாதையில, குடும்ப வாழ்வில இவர்கள் அடுத்த நிலைக்கு கடந்து செல்லத்தக்கதாக ஒரு ஆவிக்குரிய விளைச்சலை என் ஆண்டவர் தந்து விட்டதற்காய் நன்றி. மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் இந்த வருடத்துல நீர் எங்களுக்கு குறித்திருப்பதற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு முன் குறித்திருப்பதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்கு